ப்ரீவியஸ் வீடியோவில் டீப் லேர்னிங் அண்ட் இட்ஸ் ஃபங்க்ஷன்ஸை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் டீப் லேர்னிங்கோட ஆர்கிடெக்சரை இன்டெப்த்தாக பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஆர்கிடெக்சர் ஆஃப் டீப் லேர்னிங். நம்ம டீப் லேர்னிங்கோட ஆர்கிடெக்சர் பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம வந்து ஃபஸ்ட்டு வீடியோலேயே சொல்லிட்டோம் என்னென்னா, நம்மளோட டீப் லேர்னிங் வந்து ஆர்கிடெக்சர் ஃபஸ்ட்டு இன்புட் லேயர் இருக்கும், அவுட்புட் லேயர் இருக்கும், நடுவில் ஹிடன் லேயர் இருக்கும். இதுதான் வந்து நம்மளுக்கு இன்ஃபர்மேஷனோட ஃபங்க்ஷன்ஸை பண்ணுறது இந்த ஹிடன் லேயர்ஸ் தான். ஓகேவா? நம்ம இன்புட் லேயர் என்னென்ன வேலை பண்ணுது, ஹிடன் லேயர்ஸில் என்னென்ன லேயர்ஸ் இருக்குது, என்னென்ன டைப் ஆஃப் நியூரல் நெட்வொர்க்கோட லேயர் வந்து ஃபங்க்ஷன் ஆகும், அதே போல் என்ன அவுட்புட் லேயர்ஸில் என்ன இருக்குது, இன்கேஸ் நம்மளோட மாடலை ஒழுங்காக ஃபிட் ஆகலைன்னா நம்ம என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதே போல் டீப் லேர்னிங்கில் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், பேட்ச் சைஸ் யூஸ் பண்ணுறோம், எதுக்கெல்லாம் நார்மலைசேஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதையும் நம்ம பார்த்தலாம். இன்கேஸ் என்னோட மாடலுக்கு ஓவர் ஃபிட்டிங் இஷ்யூஸ், ஏன் நான் ஓவர் ஃபிட்டிங் மட்டும் வருன்றதை நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா நம்ம வந்து டீப் லேர்னிங்கில் காம்ப்ளெக்ஸ் சைஸ் ஆஃப் டேட்டா செட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த காம்ப்ளெக்ஸ் சைஸ் ஆஃப் டேட்டா செட் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு ஓவர் ஃபிட்டிங் இஷ்யூஸ் கண்டிப்பாக வரும். ஸோ அதனால் நான் அந்த ஓவர் ஃபிட்டிங்கை எப்படி நான் ஹேண்டில் பண்ண போகிறேன் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ இன்புட் லேயரில் என்ன பண்ணோம் அப்படின்னா, ரா டேட்டாவை ரிசீவ் பண்ணி அது ஒவ்வொரு லேயருக்கும் வந்து பாஸ் பண்ணும். ஓகே, இந்த ரா டேட்டான்னு சொல்கிறீங்களே, என்னென்ன டேட்டா வந்து நம்ம டீப் லேர்னிங்கில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இமேஜ் டேட்டா, டெக்ஸ்ட் டேட்டா, சேம் டைம் வந்து டைம் சீரீஸ் டேட்டா. ஸோ இந்த டைம் சீரீஸ் டேட்டாலாம் வந்து நம்ம எந்தெந்த நியூரல் நெட்வொர்க் யூஸ் பண்ணி பண்ணுவோம் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். நம்ம ஒவ்வொரு இன்புட் சைஸும் ஷேப்பும் எதை வந்து பேஸ் பண்ணி இருக்குன்னா, நான் இப்போ இன்புட் வந்து என்னோடய ஃபீச்சர்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து என்னோட லேயர்ஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். லேயர்ஸோட சைஸும் இருக்கும். இப்போ என்னோடய இன்புட் லேயரில் நான் வந்து என்னோடய டேட்டா செட்டில் வந்து 10 ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னா, என்னோடய இன்புட் லேயரும் எப்படி இருக்கும் அப்படின்னா 10 தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நான் என்னோடய இன்புட்டோட என்னோடய டேட்டாவோட ஃபீச்சர்ஸை இப்போ 10 இருக்குது. இப்போ X1 X2 அப்படின்னு நான் மொத்தம் எத்தனைனா X10 வரைக்கும் நான் வந்து என்னோடய ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னா, என்னோடய இன்புட் லேயர் எப்படி இருக்குன்னா 10 இருக்கும். ஸோ என்னோட லேயர்ஸும் இன்புட் லேயர்ஸும் 10 இன்புட் லேயர் தான் இருக்கும். ஓகேவா? இதிலேருந்து தான் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன்ஸுமே வந்து பாஸ் ஆகும். நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன்னா, என்னோட ரா டேட்டாலேருந்து தான் என்னோட இன்புட் லேயர் ஃபஸ்ட்டு வந்து என்னோடய ரா டேட்டாலேருந்து தான் ரிசீவ் பண்ணிக்கும். ஓகேவா? அடுத்து ஹிடன் லேயர்ஸாக. ஸோ அந்த ஹிடன் லேயர்ஸ் தான் வந்து என்னென்னா இன்ஃபர்மேஷன்ஸை வந்து பாஸ் பண்ணும். இங்கே தான் மெயின் ஃபங்க்ஷன்ஸுமே நடக்கும். ஓகேவா? இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன பண்ணோம் இந்த ஹிடன் லேயர்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒவ்வொரு நியூரான்டேருந்தும் நெக்ஸ்ட்டு லேயர்ஸ்க்கு வந்து பாஸ் பண்ணும். ஓகேவா? இன்புட் லேயர்லேருந்து எடுத்துகிட்டு வந்ததை நெக்ஸ்ட் லேயருக்கு பாஸ் பண்ணும். ஓகேவா? இப்போது நான் வந்து டைப்ஸ் ஆஃப் ஹிடன் லேயர்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு சொல்ல போகிறேன். இது எந்தெந்த லேயருக்கு யூஸ் பண்ணுவோன்றதை நான் அடுத்து சொல்கிறேன். ஓகேவா? இப்போது நம்ம டென்ஸ் ஆர் ஃபுல்லி கனெக்டட் லேயர். இந்த ஃபுல்லி கனெக்டட் லேயர் என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபுல்லி கனெக்டட் லேயர்னால் என்னன்னு சொல்லிடுறேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து இப்போது இங்கே நம்மளுக்கு வந்து ஒரு 3 இன்புட் லேயர் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே இதுதான் ஹிடன் லேயர். ஓகேவா? இந்த ஹிடன் லேயரை நம்ம இன்புட் லேயர் பேஸ் பண்ணி தான் வந்து லேயர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுவோம். இது எல்லாமே ஒரு லேயர், ஒவ்வொரு நியூரான்ஸுமே ப்ரீவியஸ் நியூரான்ஸாக இருந்தாலும் சரி, நெக்ஸ்ட் லேயரோட நியூரான்ஸாக இருந்தாலும் சரி, எல்லா நியூரான்ஸோடையுமே கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃபுல்லி கனெக்டட் லேயர் அப்படின்றத சொல்லுவோம். ஓகே, கன்வல்யூஷனல் லேயர் இது எதில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, CNN யூஸ் பண்ணுவோம். இது மெயினாக வந்து நம்ம CNN வந்து இமேஜ் கிளாஸிஃபிகேஷன், இமேஜோட டேட்டா செட்க்கு யூஸ் பண்ணுறது தான் CNN. ஸோ அதில் வர்ற ஒரு ஹிடன் லேயரில் ஒன்று தான் வந்து கன்வல்யூஷனல் லேயர். இது என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒவ்வொரு டேட்டாவுக்குமே ஒரு இமேஜை எடுக்குது, அதில் வந்து ஹைராரிக்ஸ் இருக்குன்னா அதில் என்ன பண்ணுன்னா கன்வல்யூஷனல் ஃபில்டர்ஸை வந்து அப்ளை பண்ணும். ஸோ நம்ம வந்து அடுத்தடுத்து CNN டைப் ஆஃப் நியூரல் நெட்வொர்க் பார்க்கும்போது இதை நான் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்து ரெக்கரண்ட் லேயர்.
இந்த ரெக்கரண்ட் லேயர் எதில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க் அப்படின்ற RNNல யூஸ் பண்ணுவோம். இது வந்து சீக்வென்ஷியல் டேட்டா. ஓகேவா, நம்ம அந்த டைம் சீரிஸ் டேட்டா சொன்னேன்ல, டைம் சீரிஸ் பேஸ்டு டேட்டா செட்டில் தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா RNN யூஸ் பண்ணுவோம். ஸோ இது என்ன பண்ணுவோம், இந்த நம்ம வந்து RNN யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட டெம்போரல் டிபெண்டன்சிஸை வந்து கேப்சர் பண்ணுவோம். டெம்போரல் டிபெண்டன்சினா டைம் சீரிஸ். ஓகேவா, இப்போது LSTM அண்டு GRU இது ரெண்டுமே வந்து தனித்தனியான நியூரல் நெட்வொர்க் தான். நான் ஏன் வந்து இதை சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து RNNோட ஒரு அட்வான்ஸ்டு மாடல் தான் LSTM அண்ட் GRU. ஓகேவா, இது என்ன பண்ணும் அப்படின்னா இதுவுமே லாங் டேர்ம் டிபெண்டன்சிஸை கேப்சர் பண்ணும். சேம் டைம் என்னென்னா வேனிசிங் கிரேடியன்ட் ப்ராப்ளம் வந்து ரெடியூஸ் பண்ணும் இந்த லேயர்ஸ். ஓகேவா, ஸோ இது எல்லாத்தையுமே நான் ஒவ்வொரு நியூரல் நெட்வொர்க்கை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இதில் உள்ள கான்செப்ட்ஸ் தான் நான் சொல்கிறேன். ட்ராப் அவுட் லேயர் இது என்னென்னா ஓவர் ஃபிட்டிங் இஷ்யூஸ் போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரேண்டமாக இருக்கிற நியூரான்ஸை வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம்னா ரிமூவ் பண்ணிடுவோம். இதுதான் வந்து ட்ராப் அவுட் லேயர். ஓகேவா, அடுத்து ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன். நான் சொன்னேன்ல, இந்த ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் எதுக்காக நம்ம ஒவ்வொரு லேயர்ஸ்க்குமே யூஸ் பண்ணுறோம், இதனால் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்றதையும் பார்க்கலாம். இப்போது நான் டீப் லேர்னிங்கில் வந்து நான் சொல்லிட்டேன் நம்மளுக்கு காம்ப்ளெக்ஸான டேட்டா செட் தான் நம்ம வந்து எடுத்து பண்ணுவோம். ஓகேவா, இந்த காம்ப்ளெக்ஸான டேட்டா செட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக அதோட ரிலேஷன்ஷிப்பும் காம்ப்ளெக்ஸாக தான் இருக்கும். ஸோ ஒரு மாடலில் ஃபிட் பண்ணும்போது அதை அந்த காம்ப்ளெக்ஸை வந்து எப்படி அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த மாடலில் ஃபிட் பண்ணுது. அப்போது அதை நான் பண்ணணும்னா என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும்னா ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். காம்ப்ளெக்ஸான டேட்டா டைப்ஸை வந்து அது வந்து மாடல் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்னா ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷனில் நம்ம வந்து ரொம்ப பாப்புலராக உள்ள ஒரு 3 டைப் வந்து நம்மளோட டேட்டா செட்டில் மாடலில் நம்ம ஃபிட் பண்ணுவோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து இந்த ரெலுங்கிறது ரெக்டிஃபைடு லீனியர் யூனிட். இதோட வேல்யூஸ் எப்படி இருக்குன்னா 0 to +1 தான் இருக்கும். ஓகேவா, இது வந்து நம்ம வந்து ஒவ்வொரு ஹிடன் லேயர்ஸ்லையுமே வந்து யூஸ் பண்ணுவோம். இது என்ன பண்ணும் அப்படின்னா நெகட்டிவ் வேல்யூஸை பாசிட்டிவ் வேல்யூஸாக கன்வெர்ட் பண்ணிடும். நெகட்டிவ் வேல்யூ இப்போ 1 இருக்குன்னா இதை 0வாக கன்வெர்ட் பண்ணும், இல்லை வேறு ஏதாவது பாசிட்டிவ் வேல்யூஸாக கன்வெர்ட் பண்ணும். ஓகேவா, அடுத்து இந்த சிக்மாய்டுங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பைனரி கிளாசிஃபிகேஷன், ட்ரூ ஆர் ஃபால்ஸா, ஃப்ராடு நடந்திருக்கா நடக்கலையா, ஸ்பேம் ஆர் நாட் ஸ்பேம், அந்த மாதிரி டைம்லலாம் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா ஹிடன் லேயர்ஸில் சிக்மாய்டுங்கிற ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இந்த சாஃப்ட் மேக்ஸ் ஃபங்க்ஷன் எதுக்காக அப்படின்னா இது மல்டி கிளாஸ் கிளாசிஃபிகேஷனுக்கு யூஸ் பண்ணுறது. ஓகேவா, இது ப்ராபபிலிட்டிஸ் இந்த சாஃப்ட் மேக்ஸுங்கிறதே ப்ராபபிலிட்டி வேல்யூ பேஸ் பண்ணி தான் மல்டி கிளாஸ் கிளாசிஃபிகேஷனில் கிளாஸிஃபை பண்ணோம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த சாஃப்ட் மேக்ஸை வந்து ஹிடன் லேயர்ஸில் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, அடுத்து அவுட்புட் லேயரில் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளமாக இருந்தால் கிளாஸிஃபை பண்ணும், டாஸ்க் வந்து கிளாஸிஃபையாக இல்லாமல் இருந்ததுன்னா ப்ரிடிக்ட் பண்ணும். ஓகேவா, ப்ரிடிக்ஷன் பண்ணும். ஓகேவா, ஸோ இந்த அவுட்புட் லேயரில் மோஸ்ட்லி ப்ராபபிலிட்டி பேஸ்டாக தான் வந்து அது வந்து அவுட்புட் லேயரை கொடுக்கும். ஸோ அதில் உள்ள ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன், நான் ஹிடன் லேயரில் உள்ள ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் என்னென்னு சொல்லியிருக்கேன். ரெலு, சிக்மாய்ட், சாஃப்ட் மேக்ஸ் இதெல்லாம் எதில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஹிடன் லேயர்ஸில் யூஸ் பண்ணுவோம். நம்ம அடுத்து அவுட்புட் லேயரில் என்னென்ன ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா சேம் சிக்மாய்ட், சாஃப்ட் மேக்ஸ், லீனியர் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன். ஸோ இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் சொல்லிட்டேன், சிக்மாய்டுங்கிறது பைனரி கிளாஸிஃபிகேஷனுக்கு பண்ணுவோம், சாஃப்ட் மேக்ஸுங்கிறது மல்டி கிளாஸ் கிளாஸிஃபிகேஷன் பண்ணுவோம், லீனியர் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷனுங்கிறது ரெக்ரெசர் ப்ராப்ளமுக்கு யூஸ் பண்ணுற ஒன்று தான். ஓகேவா, அடுத்து நம்ம லாஸ் ஃபங்க்ஷன். இந்த லாஸ் ஃபங்க்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா நம்மளோட மாடல் எந்த அளவுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணலும் அதோட டார்கெட் வேல்யூஸ் வந்து கரெக்டாக இருந்தாலுமே அந்த இடத்துல அது என்ன ஆகும்னா நம்மளோட லாஸ் ஃபங்க்ஷன் வந்து கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா இது காம்ப்ளெக்ஸ் டேட்டாஸ் டைப்பாக இருக்கும். ஸோ லாஸ் ஃபங்க்ஷனுங்கிறது இருக்கும். ஸோ நம்ம அதை வந்து கண்ட்ரோல் பண்ணால் தான் நம்மளோட மாடல் வந்து கரெக்டான அவுட்புட்டை கொடுக்கும். ஓகேவா, ஸோ இந்த லாஸ் ஃபங்க்ஷனுக்கு வந்து 2 டைப்ஸ் ஆஃப் லாஸ் ஃபங்க்ஷன் இருக்குது.
கிராஸ் என்ட்ரோபி லாஸ், மீன் ஸ்கொயர்டு எரர். ஸோ கிராஸ் என்ட்ரோபி லாஸ் அப்படின்றது எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா கிளாசிஃபிகேஷன் டாஸ்க்குக்காக. மீன் ஸ்கொயர்டு எரருங்கிறது யூஸ்டு ஃபார் ரெக்ரெஷன் டாஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? அடுத்து நம்ம ஆப்டிமைசர் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? லாஸ் ஃபங்க்ஷனுங்கிறது நம்மளோட அக்யூரசி எந்த அளவுக்கு வருதோ அப்போ லாஸ்ன்றது இருக்கும். அந்த லாஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் லாஸ் ஃபங்க்ஷன். இப்போ ஆப்டிமைசர் அப்படின்றது என்ன அப்படின்னா, நான் வந்து டீப் லேர்னிங்கை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே சொல்லியிருப்பேன். ஒவ்வொரு நியூரானுமே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதுக்கு நம்ம வெயிட்டுங்கிற ஒரு விஷயத்த ஆட் பண்ணுவோம். அந்த வெயிட் அப்படின்றத அப்டேட் பண்ணுறது தான் நம்ம என்னென்னா ஆப்டிமைசர். இது எப்போனா நம்மளோட லாஸை மினிமைஸ் பண்ணுறதுக்காக. ஓகேவா? நம்ம லாஸ் வந்து ஏன்னா நம்ம லாஸ் ஃபங்க்ஷன் வந்து அதிகமாக இருந்தது, நம்மளோட மாடல் ஃபிட் ஆகும்போது, ட்ரைனிங் ஆகும்போது லாஸ் ஃபங்க்ஷன் அதிகமாக இருந்ததுன்னா நம்மளோட அவுட்புட்டு கரெக்டாக இருக்காது. ஸோ நம்ம லாஸ் ஃபங்க்ஷனை எந்த அளவுக்கு ரெடியூஸ் பண்ணுறோமோ அப்போ தான் வந்து நம்மளுக்கு கரெக்டான அவுட்புட் கிடைக்கும். ஸோ அந்த லாஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் ஆப்டிமைசர். இந்த ஆப்டிமைசர் என்ன பண்ணுன்னா ஒவ்வொரு நியூரானையுமே ஆட் பண்ணி எனக்கு அதுலேருந்து வர இன்ஃப்ளூயன்ஸை வச்சு தான் அவுட்புட்டை கொடுக்கும். ஸோ எனக்கு ஒவ்வொரு நியூரானுமே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும். ஸோ அதோட வெயிட்ஸும் அதிகமாக இருக்கணும். அதோட வெயிட்ஸ் அதிகமாக இருந்தால் தான் அதோட கான்ட்ரிபியூஷன் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ தான் எனக்கு கரெக்டான அவுட்புட் கிடைக்கும். ஸோ அதனால தான் நான் இந்த ஆப்டிமைசர் யூஸ் பண்ணுறேன். இதில் 2 டைப் ஆஃப் ஆப்டிமைசர் இருக்குது. ஒன்று ஸ்டொக்காஸ்டிக் கிரேடியன்ட் டிசென்ட், இன்னொன்று ஆடம் ஆப்டிமைசர். ஓகேவா? இந்த ஸ்டொக்காஸ்டிக் கிரேடியன்ட் டிசென்ட் எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து கிரேடியண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம வந்து வெயிட்ஸை ஆட் பண்ணுவோம். இந்த ஆடம்ன்றது எதுக்காகனா என்னோட பெனிஃபிட்ஸ் கம்பைன் பண்ணி என்னோட பெனிஃபிட்ஸ் ஆஃப் இந்த மொமெண்டம் எல்லாம் நான் கம்பைன் பண்ணி அதுலேருந்து வர்ற ஒவ்வொரு டீப் லேர்னிங் மாடலுக்குமே நான் எதை பண்ணுவேன்னா மொமெண்ட்டையும் ஆர்எம்எஸ் ப்ராபபிலிட்டியையும் யூஸ் பண்ணி கம்பைன் பண்ணி நான் வந்து ஆட் பண்ணுவேன். ஓகேவா? இந்த ஆடம் ஆப்டிமைசர் அதுக்காக தான் நான் யூஸ் பண்ணுறேன். அடுத்து பேக் ப்ராபகேஷன். ஏன் பேக் ப்ராபகேஷன் பண்ணுறேன்? நான் இப்போ நான் வந்து என்னோட ஹிடன் லேயரில் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியும் என்னோட அவுட்புட் லேயரில் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியும் மாடல் ட்ரைனிங் போது ஆப்டிமைசர் யூஸ் பண்ணால் கூட எனக்கு என்னென்னா என்னோட மாடல் வந்து கரெக்டான அவுட்புட் கொடுக்கலன்னா நான் என்ன பண்ணுவேன்னா பேக் ப்ராபகேஷன் பண்ணுவேன். இந்த பேக் ப்ராபகேஷன்னா ஒன்றும் இல்லை, நான் சொன்னேன்ல ஆப்டிமைசரில் ஒவ்வொரு நியூரானுக்குமே வெயிட் அப்டேட் பண்ணுறதுன்னு. சேம் அதே தான் இதுவும் வெயிட்டை தான் அப்டேட் பண்ணும். ஆனால் என்ன பண்ணுன்னா இன்புட் லேயர்லேருந்து ஹிடன் லேயர்லேருந்து அவுட்புட் லேயர் பண்ணுற வேலையை இது அப்படியே ரிவர்ஸாக பண்ணும். ரிவர்ஸ்னால் ஒன்றும் இல்லை, அவுட்புட் லேயர்லேருந்து இன்புட் லேயர் வரைக்கும் அது ஒவ்வொரு நியூரான்ஸ்க்கும் ஒவ்வொரு லேயர்ஸ்லேயும் அது என்ன பண்ணுன்னா வெயிட்டை வந்து அப்டேட் பண்ணிகிட்டே வரும். ஏன்னா அப்போ ரிவர்ஸ் டைமில் பண்ணும்போது நம்மளோட மாடல் எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குன்னு பார்க்குறதுக்காக. ஓகேவா? அடுத்து ரெகுலரைசேஷன் டெக்னிக். நம்மளுக்கு தெரியும் ரெகுலரைசேஷன்னாலே ஓவர் ஃபிட்டிங்கை ப்ரிவென்ட் பண்ணுற மெத்தட்ஸ் தான். ஓகேவா? இந்த ஓவர் ஃபிட்டிங்கை நம்மளோட மாடலில் ஓவர் ஃபிட்டிங் வந்தால் அதை எப்படி பண்ணுவோம்? மிஷின் லேர்னிங்கில் ரெகுலரைசேஷனில் வந்து லாஸோ ரிஜிட்னு வந்து ரெகுலரைசேஷன் மெத்தட்ஸ் பண்ணுவோம். ஆனால் இங்கே டீப் லேர்னிங்கில் என்ன பண்ணுவோன்னா ட்ராப் அவுட் பண்ணுவோம். சேம் வந்து L2 ரெகுலரைசேஷன் அப்படின்றது பண்ணுவோம். இந்த ட்ராப் அவுட் லேயருன்றதை நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன். ஸோ இங்கே ட்ராப் அவுட்றது அதே சேம் கான்செப்ட் தான். ரேண்டமாக என்ன பண்ணுன்னா நியூரான்ஸை ட்ராப் பண்ணும். எப்போ ட்ரைனிங் டைமில் அது ரேண்டமாக தான் பண்ணும். இந்த நியூரானை தான் நான் பண்ணணும்னு அது ஃபஸ்ட்டே வந்து ப்ரீ டிஃபைன்டாக எதையுமே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காது. ட்ரைனிங் டைமில் எனக்கு எந்த நியூரான்ஸ் வந்து எனக்கு கிடைக்குதோ அதை வந்து அது ரேண்டமாக ட்ராப் பண்ணிடும். ஸோ இந்த ரெகுலரைசேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா எனக்கு வந்து லாஸ் ஃபங்க்ஷன் ஆகுதா, அந்த லாஸ் ஃபங்க்ஷன் ஆகிற நியூரான்ஸில் வந்து என்ன பண்ணுன்னா அதிகமான வெயிட்டை வந்து ஆட் பண்ணும். அப்போது என்ன ஆகிடும், அந்த லாஸ் ஃபங்க்ஷன் வந்து கம்மியாயிடும். அப்போ எனக்கு வந்து கரெக்டான ஓவர் ஃபிட்டிங்கும் ரெடியூஸ் ஆகிடும். ஓகேவா? அடுத்து பேட்ச் நார்மலைசேஷன். இந்த பேட்ச் நார்மலைசேஷன்கிறது நான் எப்போ யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா என்னோடய மாடலை வந்து ட்ரைன் பண்ணும்போது நான் இந்த பேட்ச் நார்மலைசேஷன் யூஸ் பண்ணுவேன். எதுக்காக அப்படின்னா என்னோட ஒவ்வொரு லேயரையுமே ஸ்பீடப் பண்ணுறதுக்காக, ட்ரைனிங் டைமில் ஒவ்வொரு லேயருமே ஸ்பீடப் பண்ணுறதுக்காக நான் வந்து யூஸ் பண்ணுறது தான் பேட்ச் நார்மலைசேஷன். சரி, ஓகே. இந்த மாடல் ட்ரைனிங் போது நீங்கள் என்னென்ன தான் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம் அப்படின்னா லேர்னிங் ரேட்னா என்ன,
என்னோட ஒவ்வொரு மாடல் இப்போ வந்து சிஎன்என்னாக இருக்கலாம், ஆர்என்என்னாக இருக்கலாம், எல்எஸ்டிஎம், ஜிஆர்யூ. ஸோ இந்த டைப் ஆஃப் நியூரல் நெட்வொர்க்ஸில் ஏதோ ஒரு மாடலை நான் எடுத்து ஃபிட் பண்ணுறேன் அப்படின்னா அது எந்த அளவுக்கு என்னோட டேட்டாவை லேர்ன் பண்ணி எனக்கு அக்யூரசி தருது, எந்த அளவுக்கு எனக்கு அவுட்புட் தருங்கிற லேர்னிங் ரேட்டை நான் வந்து கொடுப்பேன். அதே போல் என்னோட நம்பர் ஆஃப் எப்போக், இந்த நம்பர் ஆஃப் எப்போக் அப்படின்றது ஒவ்வொரு டேட்டா செட்டையுமே அது எந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணுது, நான் கொடுக்குற இந்த அவுட்புட் லேயர், ஹிடன் லேயர்ஸ், இன்புட் லேயர்ஸ்லலாம் எப்படி அது ட்ரெயின் ஆகுது, எந்த அளவுக்கு அது வந்து மாடல் வந்து ட்ரெயின் ஆகுது அப்படின்றத பார்க்குறதுக்கு நம்பர் ஆஃப் எப்போக்ஸ் கொடுப்பேன். எந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணணுங்கிறதுக்கு நம்பர் ஆஃப் எப்போக்ஸ் கொடுப்பேன். இந்த பேட்ச் சைஸ் எதுக்கு கொடுக்க போகிறேன்னு சொல்கிறேன், என்னோட ட்ரைனிங் டைமில் என்னோட ஒவ்வொரு லேயரும் ஸ்பீடப்பாக இருக்கிறதுக்காக. ஸோ என்னோடதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் லேயர்ஸ் இருக்கணும், ஒவ்வொரு லேயர்ஸ்லையுமே எவ்வளோ நியூரான்ஸ் இருக்கணும் அப்படின்றத நான் இங்கே ஹைப்பர் பேராமீட்டர்ஸாக தருவேன். ஓகேவா? இவ்வளோ தான் வந்து இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஆர்கிடெக்சர் ஆஃப் டீப் லேர்னிங் பார்த்துருக்கோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஆர்கிடெக்சரில் இன்புட் லேயர்னால் என்ன, அவுட்புட் லேயர்னால் என்ன, ஹிடன் லேயர்னால் என்னென்னு பார்த்தோம். இன்புட் லேயர்னால் என்ன பண்ணும், டேட்டாஸை எடுத்து அடுத்த லேயருக்கு பாஸ் பண்ணும். அதோட இன்புட் எந்த சைஸில் ஷேப்பில் இருக்கும் அப்படின்னா நம்ம கொடுக்குற ஃபீச்சர்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஹிடன் லேயர்ஸில் ஒவ்வொரு டைப்ஸ் ஆஃப் ஹிடன் லேயர்ஸில் என்னென்ன மெஜாரிட்டி ஃபங்க்ஷன் பண்ணும், அதில் எத்தனை டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். அந்த டைப்ஸ்க்கு அப்புறம் அந்த டைப்ஸ் ஒவ்வொரு நியூரான்ஸோடையும் ஃபுல்லி கனெக்ட் ஆகிருக்குன்னு பார்த்தோம். அடுத்த அவுட்புட் லேயரில் என்னென்ன எதை பேஸ் பண்ணி, ப்ராபபிலிட்டியை பேஸ் பண்ணி நம்மளுக்கு அவுட்புட்டை கொடுக்கும்னு சொன்னோம். ஸோ கிளாஸிஃபிகேஷன்னா எதை பேஸ் பண்ணி கொடுக்கும், மல்டி கிளாஸிஃபிகேஷனாக எதை பேஸ் பண்ணி கொடுக்குன்றதையும் பார்த்தோம். ஸோ இந்த டைமில் எனக்கு ஓவர் ஃபிட்டிங் இஷ்யூஸ் வந்துச்சுன்னா நான் வந்து ஆப்டிமைசர், ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ணுவோன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம ட்ரைனிங் டைமில் என்னென்ன ஹைப்பர் பேராமீட்டர்ஸ் கொடுப்பேன் அப்படின்றதையும் பார்த்தோம். ஹிடன் லேயர்ஸில் என்ன ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவேன், அவுட்புட் லேயர்ஸில் என்ன ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன்றதையும் பார்த்தோம். ஸோ அதுவும் என்னென்ன மாடலுக்கு கிளாஸிஃபிகேஷன் டாஸ்க்கா, ரெக்ரெஷன் டாஸ்க்குங்கிறத பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஆர்கிடெக்சர் ஆஃப் டீப் லேர்னிங்கை நம்ம பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் நம்ம டைப்ஸ் ஆஃப் நியூரல் நெட்வொர்க்ஸ் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இதே மாதிரி டீப் லேர்னிங் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் ஃபியூச்சரில் அப்லோட் பண்ண போகிறோம். அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் இருக்க மறக்காமல் B3 சிஸ்டம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.